வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா 29 மார்ச் 2025 தோராயமாக இரவு 10 மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால் கண்டிப்பாக சொல்லணும்னா நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்க போகிறது உறுதிங்க. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, சனி பகவான்கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பாக சில பல நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றது வரதான் போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள், எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு தீய பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, ஜென்ம சனியா, 7.5 சனியா உட்காந்து அப்படின்றத இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட, இப்போ மேஷம்னா மேஷராசி, உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசிக்கும் பொதுவான பலன். ரிஷபம்னா ரிஷபராசிக்கு, உலகத்தில் இருக்க அத்துணை ரிஷபராசிக்கும் சனி பயிற்சிக்கு பொதுவான பலன். அப்போ நாங்கள் பொதுவான பலன்கள் சொல்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இல்லைங்க, எங்களோட சுய ஜாதகத்தையும் நாங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே டிஸ்பிளேல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். இதில் எந்த விதமான எக்ஸாகரேஷன்ஸும் கிடையாது, உள்ளதை உள்ளபடியே பார்க்கலாம். வரிசையாக பாருங்கள். நம்ம இந்த சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக மீனம் குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ். சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. அப்படிப்பட்ட மீன ராசி பொதுவாகவே மீனத்தை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மீன ராசி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபிசிக்கலி, மாரலி, மென்டலியும் சப்போர்ட்டாக இருப்பாங்க, எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. சரி, அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்காரு அப்படின்னா, கும்பத்துலேருந்து மீனத்துக்கு தான் பயிற்சியாகி இருக்காரு. சரி, இந்த கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி என்னவா உட்கார்றாரு உங்களுக்கு அப்படின்னா, ஜென்ம சனியாக உட்கார்றாருங்க. ஓகேங்களா? இந்த ஜென்ம சனியாக உட்கார்றவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் 2 விஷயத்தை ஏற்படுத்துவார். ஒன்று, நம்மளை மந்தாக்கிடுவார். மந்தா ஆக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக மீனம் ஓடி 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 உழைக்கணும், காசு சேர்த்து வச்சுட்டே இருக்கணும், ஃபேமிலியை நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கணும், இப்படி உழைப்புக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உழைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கு என்னவோ வேலை செய்யணும்னு தோணலைப்பா, வேலை செய்யவே பிடிக்கல, அதாவது கம்முன்னு ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் மந்தம் தட்டுவார். 2வது விஷயம் கிறுக்கு பிடிக்க வைப்பார். கிறுக்கு பிடிக்க வைப்பார்னா எப்படின்னா, நம்ம நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ், அதாவது குரு ஆதிக்கம் பெற்றவங்க. ஸோ நல்லது எது கெட்டது எது எல்லாமே பக்காவாக தெரியும், நல்ல புத்திசாலிங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்க எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பள்ளி பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பள்ளி எல்லாம் பேசும், கழனி பானையில் போய் விழுந்துரும் அப்படிம்பாங்க, கழனி பானையில் விழுந்து இறந்துரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம தப்பாக முடிவு பண்ணிவிடுவோம். அப்போ தப்பாக முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னா, ஜென்ம சனி இருக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட வெல் விஷர்ஸ், நம்மளோட மென்டாஸ், அந்த மென்டாஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நம்ம குடும்ப உறுப்பினராக இருக்கலாம். அவங்களோட ஒரு ஆலோசனை, ஒன்றுக்கும் மேற்பட்ட மென்டாஸ் வச்சு வெல்விஷர்ஸை நம்ம கேட்டு முடிவு பண்ணுறது நம்மளுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளை வெளியே வர ஹெல்ப் பண்ணும். இல்லைனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக யோசித்து தப்பாக முடிவு பண்ணி அதனால் ரொம்ப நாள் கஷ்டப்படுற மாதிரி, ஏன் ஒரு சிலருக்கு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலைமை கூட ஏற்படும். ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ஜென்ம சனி. 2வது அந்த ஸ்லக்கிஷ்னஸ், மந்த நிலையை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்மளா தான் முடிவு பண்ணிக்கணும். அடடா, நம்ம ஜென்ம சனியில் இருக்கோம், சனி பகவான் நம்மளை மந்தமாக்குவார், அதனால் நீ மந்த ஆகாத, ஓடு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஓட வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று பண்ணிக்கோங்க. சரி, பொதுவாக பாருங்கள், மீனத்துக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா லார்ட் ஆஃப் 11 and 12, அதாவது லாபஸ்தானத்துக்கும் அதிபனாக வந்தால் இந்த விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அயன சயன போக விரயஸ்தானம், அதுக்கும் பார்த்திங்கன்னா அதிபன் சனி பகவான் தான். இப்போ அவர் ஜென்ம சனியாக உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட பார்வை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்குறாரு.
3ஆம் பாவத்தை பார்க்கறது அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியமின்மை அப்படின்றத ஏற்படுத்துவார். ஒரு பயம், இனம் புரியாத பயம், இனம் புரியாத குழப்பம் அதுவும் ஏற்படும். அதே மாதிரி இவ்வளோ நாளாக எங்கள் தம்பிங்க எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தால் இப்போ என்னாச்சுன்னே தெரியல, என்னை பார்த்தாலே அப்படியே வெறுக்கிறான், அவன் வந்து முழுசும் எனக்கு எதிரியாக மாறிட்டான். இதுவும் நடக்கும். இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுறதுனால இந்த மாதிரி நிறைய பேருக்கு அனுபவங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து சனி பகவான் 7ஆம் பாவத்தை பார்க்குறார். கலத்திரஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மீனம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே செம்ம பஞ்சாயத்து வரும், நிறைய பஞ்சாயத்து வரும். நீங்கள் வந்து மீன ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக வாழ்வீங்க. என் ஒய்ஃபு எனக்கு எந்த விதத்துலையும் தகுதி கிடையாது, ஏன் அறிவுக்கு நான் ஆஸ்திரேலியா போயிருக்கணும், அமெரிக்கா போயிருக்கணும் இப்படின்ற மாதிரி நீங்களே நினச்சிப்பீங்க. புரியுதுங்களா? அது உண்மை கூட இருக்கலாம், அதில் 10% உண்மை இருக்கலாம், 90% எக்ஸாகரேஷன் இருக்கலாம், இல்லை 90% உண்மை கூட இருக்கலாம். ஆனால் 10 வருஷம் வாழ்ந்தாச்சு, இப்போ இன்னும் அதை பற்றி யோசிச்சு பிரயோஜனம். ஆனால் இப்போ சம்மந்தமே இல்லாமல் யோசிப்பீங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. கல்யாணம் பண்ண உடனே அடடா இது நம்மளுக்கு ஒத்து வருமான்னு தெரியலையே, தப்பு பண்ணிட்டோமோ, தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி விட்டுடலாமா, டிவோர்ஸ் பண்ணிடலாமா, இப்படியெல்லாம் நிறைய யோசிப்பீங்க. எந்த விதத்துலையும் யோசிக்காதீங்க. இவங்க தான் உங்கள் ஒய்ஃபு, நீங்கள் மீனராசி லேடியாக இருந்தால் இவங்க தான் உங்கள் ஹஸ்பண்டு. முடிஞ்ச வரைக்கும் கோப்பப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி வந்து அப்படியே ஓட்டிகிட்டு போகிறத பாருங்கள். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் விரிசல் நீங்கள் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த விரிசல் அப்படியே ஆலமரம் மாதிரி பெருசாகி பிரிவினை அப்படின்றது ஏற்படுத்தும். புரியுதுங்களா? ஜாதக ரீதியாக வந்து நம்ம தசாபுத்தி ஃபேவராக இல்லை அப்படின்னா அது டிவோர்ஸ் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு கொண்டு போய் விடும். ஒரே வீட்டில் தனியாக இருப்பாங்க, இல்லைனா பிரிஞ்சு வாழ்வாங்க, இல்லை நிறைய பேர் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மனமிட்டு பேசுறது அப்படின்றது வச்சுக்கோங்க. நான் இது செய்கிறேன், எனக்கு இப்படி தோணுது, ஏன் தோணுதுன்னு தெரில, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயே கேளுங்க. இல்லை உங்கள் ஒய்ஃப்கிட்டேயே நீங்கள் கேளுங்க. நீங்கள் மீனராசி ஜென்னர் இருக்குன்னா, அம்மா எனக்கு என்னவோ தெரிலம்மா, இப்போ இப்படிலாம் தோணுதுமா, என்னம்மா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேளுங்க. அதை பிடிச்சிட்டு உங்கள் ஒய்ஃப் சண்டை போடுவாங்க. ஓ இப்போ இப்படிலாம் தோணுதோ அப்படின்னு வழியே சண்டை பிடிப்பாங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்காதீங்க, உங்களோட மென்டாஸ் கிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. புரியுதுங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த விரிசல் அப்படின்றது ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒய்ஃப் புரிஞ்சுப்பாங்கன்னா ஒய்ஃப்கிட்டே பேசுங்க. அது எப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்த்தீங்களா, சாட்சிக்காரங்க காலில் உழுதோட சண்டைக்காரங்க காலிலே உழு அப்படின்னு. அந்த மாதிரி ஒய்ஃப் மேலே ப்ராப்ளம்னா ஒய்ஃப்கிட்டே பேசிடுங்க. இல்லைன்னா அதையும் பிடிச்சிக்கின்னு அதுக்கு ஒரு கண்ணு மூக்கு காது வாய் உங்கள் ஒய்ஃப் வைப்பாங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வைப்பாங்க அப்படின்னா உங்களோட மென்டாஸ் வெல்விஷர்ஸ் கிட்ட நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓவர் கம் பண்ணுங்கள். இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து சனியினோட பார்வை 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சனியினோட பார்வை விழுது. அப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல ஒரு முடக்கம் அப்படின்றது வரும். தொழில் செய்கிற இடத்துல பெருசாக லாபம் அப்படின்றது வராது, விரையும் அப்படின்றது வரும். தொழில் செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள், புதுசாக கிணறு வெட்ட பூதமாக கிளம்புதுப்பா. ஒரு இடத்துல கிணறு வெட்டி பூதம் கிளம்புதுன்னா பரவாயில்ல, எங்கே வெட்டினாலும் எல்லா இடத்துலையும் பூதம் கிளம்புதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்னா உங்களுக்கும் பார்ட்னர்ஸ்க்குள்ளே நிறைய மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு உண்டு. இல்லை நான் தாங்க சோல் ப்ரொப்ரேட்டர் அப்படின்னாலும் உங்கள் கிட்ட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, வேலை செய்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன், அதனால் ஒரு காம்ப்ளிகேஷன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ வரக்கூடாது அப்படின்னா டக்குன்னு வார்த்தையை விடாதீங்க, நிதானமாக எல்லாத்தையும் டீல் பண்ணுங்கள். பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கோபத்தில் ஆத்திரத்தில் சட்டுன்னு முடிவு பண்ணுறதை விட காலம் கடத்துங்க, தாமதப்படுத்துங்க. எந்த ஒரு விஷயமும் சூட்டோட செய்யறதை விட தாமதப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அந்த வேகம் குறையும். புரியுதுங்களா? ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாருங்கள், கடின உழைப்பு அப்படின்றது நம்ம செய்யணும். கடின உழைப்பு அப்படின்றதுனால நம்மளோட பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடக்கம் அப்படின்றது இருக்காது, பொருளாதாரம் நார்மலாக இருந்துகிட்ருக்கும். கடின உழைப்பு இல்லை அப்படின்னா நம்ம எக்கனாமிக்கலி கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதுவும் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ராகு கேது 12 and 6. ராகு கேது 12 and 6 ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு குரு
4th குரு பகவான் வந்து பொசிஷனு, அப்புறம் குருனோட பார்வை, இதெல்லாம் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, ராகுக்கு இது பயிற்சியில் சொல்லுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லை. சனி தான் இப்போ நம்மளுக்கு ஒரே பிரச்சனை. நம்ம வீட்டை சுற்றி 10 வீடு இருக்குது. 10 வீட்டில் 9 வீடு நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்றாங்க. ஒரே ஒரு வீட்டுக்காரங்க தான் பயங்கரமாக தொந்தரவு பண்ணுறாங்க. அந்த ஒரே ஒரு வீட்டுக்கார் யார்? அவர் தான் சனி பகவான். அந்த ஒரு வீட்டுக்காரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே மீதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீதி 9 பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கதையில் தான் நீங்களும் இருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ இந்த சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைரவர் வழிபாடு. மீனம் பைரவர் வழிபாடு பண்ணுங்க. பைரவர் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சரிங்களா? பைரவர் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவராக இருந்தாலும் சரி, பால பைரவராக இருந்தாலும் சரி, என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவர் வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலபைரவாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு முடியும். அந்த காலபைரவாஷ்டகம் டெய்லியே பாராயணம் பண்ணுங்க. டெய்லியே பாராயணம் பண்ணுறது, வீட்டில் பாராயணம் பண்ணலாமா? தாராளமாக பாராயணம் பண்ணலாம். வீட்டு பக்கத்தில் பைரவர் கோயில் இருக்குங்க. அப்போ சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு கருங்குவளை மலர் நம்ம சாத்தி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எல் சாதம் நிவேதனம் அப்படின்றது வைக்கிறது, இல்லைனா புளியோதரை கொஞ்சம் காரமாக எள்ளு தூக்கலை போட்டு நிவேதனம் அப்படின்னு வைக்கிறது சனியை பிரீத்தி பண்ணும். இது வழிபாடு பண்ணுங்கள். முடியல தேய்பிறை அஷ்டமி தோறும் பண்ணலாம், இல்லை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். திருப்பி நான் இன்னும் கேட்டால் பதிவு பெருசாக போயிடும். ஓகேங்களா? ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எதுனாலும் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே கொடை தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெய்ய காலம் இல்லை இல்லைங்களா? நம்மளுக்கு நிழல் தானம் பண்ண முடியாது, கொடை தானம் பண்ணலாம். அது வந்து வெய்ய காலத்தில் இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில், மார்ச் 29 தானே சனி பயிற்சி நடக்குது. நாங்கள் முன்கூட்டியே நவம்பர் மாதமே நாங்கள் சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் வெய்ய காலத்தில் கொடை தானம் அப்படின்றது இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். 10 பேர் 5 பேர்லாம் இல்லைங்க, 1 3 ஒரு கொடை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த திருவண்ணாமலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சிவனடியார்கள் நிறைய இருப்பாங்க பார்த்தீங்களா? எங்கள் திருவண்ணாமலையில் இருக்கவங்களாம் சிவனடியார்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஈசனை நம்பி வந்துட்டாங்க. சிவனடியார்களோ இல்லையோ சிவன் ஸ்தலத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்த க்ஷணமே அவங்க சிவனடியாராக ஆகிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் வரப்போது, இப்போ நவம்பர் கடைசியில் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஒரு ஸ்வெட்ரு வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கம்பளி, இந்த சால்வை, இந்த மாதிரியெல்லாம் வாங்கி அந்த குளிருக்கு கொடுக்கறது அப்படின்றது உங்கள் மனசு பிரீத்தியாவாங்க, சனி பிரீத்தியாவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதுக்கு மேலே வழிபாடு அப்படின்னா பைரவர் வழிபாடு. பைரவர் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். கால பைரவாஷ்டகம் பண்ணுங்கள். மீனம் நிறைய பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியாக மீண்டு வருவீங்க. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ம சனியை ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள்.